கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் அப்பா உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். சோதரம் ஏசப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். சோதரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஏசப்பா அன்பாக இருக்காங்க. சோதரம் அவருடைய சித்தத்தின்படி தான் இன்னைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சோதரம் செப்டம்பர் 17 பார்த்தோன்னா ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது அப்பா இந்த சேனலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா இந்த கிருபையை கொடுத்தாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு 55வது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு நாள் கூட விடாமல் தினந்தோறும் அப்பாவுடைய வார்த்தையை கொடுக்க எனக்கு கிருபை கொடுத்தார். சோத்திரம். அப்படி ஒன்று நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது. சோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார். சோத்திரம். இதுக்கும் அநேக தடைகள் வந்தது, எல்லாம் வந்தது. இருந்தாலும் அப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால இதை நடத்தி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் தினந்தோறும் கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தான் அப்பா இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்பாக வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு சின்ன பைக் ஆக்சிடெண்ட். எனக்கு நினச்சேன் அந்த செகண்டில் கிழிந்த அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல நான் விழுந்தவுடன் நான் ஒரு செகண்ட் நினைத்தது நம்முடைய கதை இதோட முடிந்தது. அப்பா இந்த ஊழியமெல்லாம் இருக்கிறது, அநேக காரியங்களை எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அது நடக்காமல் இருக்கு. ஒரு செகண்ட் அந்த தாட் வரும் பொழுது நான் சொன்ன வார்த்தை, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு கிடினஸ் என்னால் எழும்ப முடியாத சூழ்நிலை, ரோட்டில் விழுந்து கிடக்கிற சூழ்நிலை. நான் சொன்ன வார்த்தை, அப்பா உங்கள் தழும்புகளால் எனக்கு சுகம் வரும், உங்கள் தழும்புகளால் எனக்கு சுகம் வரும். சத்தம் போட்டு சொன்னேன். சோத்திரம். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த மயக்கத்தெல்லாம் நீக்கினார். சோத்திரம். டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கை கால்கள் எல்லாம் அடிபட்டது. சோத்திரம். அன்றைக்கி நைட்டு மெசேஜ் கொடுப்பேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்பா கிட்ட சொன்னேன், நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. சோத்திரம். என் ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தையை உங்கள் பிள்ளைங்க கேட்கணும். இப்போ கூட ஆண்டவர்கிட்ட பயந்து எனக்கு பேச பயமாக இருக்கு ஆண்டவரே, நான் என்ன பேசணுன்னு எனக்கு தெரியாது. சோத்திரம். நீங்கள் பேசுங்க. அப்பா உங்கள் மேல் அன்பு வைத்ததுனால இந்த யூடியூப் சேனலை மூலமாக அப்பா உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 129 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனிதனால் உண்டானது அல்ல, உங்களுக்காக தான் அப்பா டெய்லி காலையில் 12 மணிக்கு இந்த செய்தியை அனுப்புகிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் தூங்கி எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அதே போல் சிலர் கேட்குறீங்க, கடைசி ஜபத்தில் கலந்து கொள்வது கிடையாது. ஜபத்திலையும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பேன், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். வார்த்தையும் கேட்கணும், ஜபமும் முக்கியம். ஸ்தோத்திரம். அதனால் முடிகிற வரைக்கும் ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க. அந்த ஜபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் அப்பா உடைப்பாங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். மேத்யூ 10th chapter verse 26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அப்பா சொல்லுகிற வார்த்தை, அவர்களுக்கு பயப்படாதிருங்க. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் பிள்ளைகள், நீங்கள் யார்? என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 30வது வசனம் verse 30. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. சோதரம். உங்களுக்கு தெரியுமா உங்கள் தலையில் எவ்வளோ முடி இருக்குன்னு? தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்பா சொல்கிறாங்க, ஒவ்வொரு முடியும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. இன்றைக்கி ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? சோத்திரம். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இது இப்படியா முடிஞ்சிருமோ, வேலை இருக்குமோ இருக்காதோ. சோத்திரம். எங்கள் இந்த சரீர பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் இப்படியே இறந்து போயிடுவேனா. சோத்திரம். இப்படி அநேக காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டே இருக்கீங்க. அப்பா இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதிருங்க. 31ஆம் வசனம் verse 31. ஆதலால் பயப்படாதிருங்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். சோத்திரம். இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்தா சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவராக இருக்கிறீர்கள். அந்த அடைக்கலான் குருவிக்கு யார் சோறு போடுறது? சோத்திரம். அப்பா எல்லாவற்றையும் பிழை பூட்டுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. அதனால தான் வேதத்தில் 365 வாட்டி பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் அப்பா நேசிக்கிறாங்க. சோதரம். எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தான் அப்பா விரும்புகிறாங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு தடையும் இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது. உங்கள் லைஃப் முழுவதும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? எல்லாவற்றையும் அப்பா இன்னைக்கு மாற்றப் போகிறாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி தேவனே. இந்த காலை நேரத்திலும் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசினீரப்பா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் பயத்தோடும் திகிலோடும் கூட நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. சோத்திரம். நீங்கள் சிலர் பயத்தோடும் திகிலோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட். இது என்னவாய் நடக்கும்னு உங்களை பார்த்து தான் அப்பா சொல்கிறாங்க. டூ நாட் ஃபியர் அபவுட் எனிதிங். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல. இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எஸ் லார்ட். இந்த பயத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்த வல்லமைகளை இப்பொழுது அப்பா உங்கள் எல்லையை விட்டு விரட்டுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கு. இன்னைக்கு அநேகரோடு கூட அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோத்திரம். எல்லாம் பயந்து போய் இருக்கிறீங்க. சோத்திரம். இன்னைக்கு அந்த பயத்தை நான் எடுத்து போடுகிறேன். தேங்க்யூ லார்ட். அன்வான்ட் தேவை இல்லாத பயம். ஜஸ்ட் லார்ட். ஷபஹரத்தல கலமர ஷபல கரேல பரத்தல கரேத்துரு. தேங்க்யூ லார்ட். எஸ், அவங்க மந்திரம் செஞ்சிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, எனக்கு விரோதமா அவங்க மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டாங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீங்க பயத்தோடும் திகிலோடும் பாக்குறீங்க. அப்பா சொல்றாங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்பாவுடைய பார்வைக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்க விசேஷித்தவர்கள். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தகப்பனீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் எல்லா பயத்தையும் திகிலையும் எடுத்து போடுகிறதுக்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பா உம்முடைய வார்த்தையின்படி உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன தேவர் இப்பொழுது உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அந்த குடும்பத்தை அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக நீங்க கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காய் சோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பதற்காய் நீர் இருக்கிறீர். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை, இந்த வாரம் முழுவதும் ஜெயத்தை, முடிவு பரியந்தம் நீர் ஜெயத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.